மட்டன் சுக்கா ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் மூணில் ஏதாவது ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணலாம் வேண்டாம், உரித்து போட்டால் போதும். 1/4 கிலோவுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கைப்பிடி சின்ன வெங்காயம் போடுறேன். நான் எல்லாமே கையளவு தான் போடுவேன். ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம நிறையாவே போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். எல்லாத்தையும் போட்டு சும்மா லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான், சின்ன வெங்காயம் மாதிரியே நம்ம 1/4 கிலோவுக்கு நம்ம ஒரு கை அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 4 விரலை சேர்த்து ஒரு கை அளவுக்கு அள்ளி போடணும். அதில் இப்போ நான் 3 கை போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கணும். ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ ரெண்டும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கறி எடுத்து போடுறோம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். கறியை போட்டதுக்கப்புறம் நம்ம மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள், சில்லி பவுடர். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நாங்கள் ரொம்ப காரம் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் 3 ஸ்பூன் சில்லி பவுடர். அப்புறம் நம்ம கிரேவி கன்சிஸ்டன்ட் வர்றதுக்காக மசால் பொடி, குழம்பு மசால் தூள் வச்சுருந்தோன்னா 1 ஸ்பூன். இப்போது ஜீரகத்தூள், இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸு. மிளகாத்தூள் எவ்வளோ போட்டோமோ அதே மாதிரி 3 ஸ்பூன் ஜீரகத்தூள். அப்புறம் கல்லுப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் மட்டனில் ஏற்கனவே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும், இருந்தாலும் நம்ம ஒரு 1/4 டம்ளர் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சுக்கா வந்து நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக தேவையில்லை, அதனால் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம விசில் போட்டு வேக விட்டுக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு ஒரு 5 விசில் வச்சு இப்போ நான் இறக்கிட்டேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னா சரியாயிடும். அடுத்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம பெப்பர் பவுடர் போடுறோம். பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணலாம். பெப்பர் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மூடியை வந்து விசில் போடாமல் லேசாக மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணோன்னா மட்டன் குழம்பு, ரசம், ஈரல் ஃப்ரையு, அப்புறம் நம்ம ஸ்பெஷல் மட்டன் சுக்கா. நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.